எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, எங்களை காப்பாத்துங்கம்மா அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டை எதிர்நோக்கி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் நம்ம ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை. நாளைக்கு சனிக்கிழமையும் பல்வேறு செய்திகள் வந்துட்டுருக்கும். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் மார்க்கெட் இருக்கும். அப்படின்றதுனால தொடர்ந்து 3 நாட்கள் மார்க்கெட்டோடையே நம்ம எல்லா செய்திகளையும் சேகரிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். எல்லாம் எதுக்காக? ஏதாவது ஒரு நிர்மலா கேண்டில் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரியோ அல்லது இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு பங்கு எவன் எப்போ ஏறுவானே தெரியாது. இன்றைக்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட பங்குகள்லாம் நிறையா ஏறி கிடைக்கிறது. திடீர்னு பார்த்தா டேய் நீ எல்லாம் 10-20% ஏறிட்டியா அட பாவி அப்படின்ற மாதிரியாக அதிர்ச்சிகரமாக பல்வேறு பங்குகள் க்ரீனில் வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியான்னு ஒரு ஷேர், அதெல்லாம் இந்த ரிசல்ட் சீசனில் 12% ஏறிட்டான். இந்த ரிசல்ட் சீசனில் இடையில ஒரு 4 நாள் கெடுத்து விட்டாங்க நண்பர்களே. இல்லைன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். இந்த ரிசல்ட் சீசனில் பல்வேறு பங்குகள் 10-20% எகிரியிருப்பான். ரொம்ப சந்தோஷமாக அறுவடை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதை கெடுத்து விடுற மாதிரி இடையில இந்த ஈரான் நியூஸு கிரீன்லாந்து அப்படின்னு அக்கப்போர் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ ஆசையாக காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டில் பெருசாக சப்போர்ட் இல்லை, கும்பா குட்டீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பல்வேறு பங்குகள் இன்றைக்கி ப்ளஸில் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறது நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ், ரொம்ப மிக முக்கியமான நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு எல்லா பங்குகளையும் எடுத்துக்கிட்ட 750 ஷேர்களில் 495 பேர் நல்லா தான் இருக்கான். ஒரு 250 பேர் தான் கீழே இறங்கி கிடக்கு. வலையை விரிக்கிறான், விழுந்துடக்கூடாது சாமி, விழுந்துடக்கூடாது சாமின்னு நம்ம நெஞ்சில் அடித்து சொல்லிக்கிற மாதிரி. இது எதை குறிக்குதுன்னா, ஒரு காலத்தில் மார்க்கெட் நல்லா இருந்த பொழுது பெரிய பெரிய கம்பெனிஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நகராது. சின்ன சின்ன ஆளுக சந்து பொந்துலலாம் இருந்து கிட்டத்தட்ட 2 times 3 timesனு ஏறிடுவானு. ஆனால் பெரிய கம்பெனி பெருசாக ஏறாது. ஆனால் கடைசியில் நெட் ரிசல்ட் என்பது பார்க்கும்போது நம்மளுக்கு தான் தெரியாதே மார்க்கெட் புல் மார்க்கெட்டில் இருக்கா பியர் மார்க்கெட்டில் இருக்கான்னு. இன்றைக்கி ஒன்று நடக்குது, நாளைக்கு ஒன்று நடக்குது. அதனால் என்றைக்குமே ரொம்பவும் செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த ஐடிசி எப்படி ஒரு நம்பிக்கைக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள். இது ஒரு செக்டர் லீடரான பங்கு தான். அவன் இறங்கி போயிட்டான். பட் இருந்தாலும் என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கான்னா, ₹6.50 டிவிடெண்ட் கொடுத்துருக்கான். ஷேர் ப்ரைஸ் ஏறலினாலும் கடைசியில் டிவிடெண்டையாவது வாங்கிட்டு உட்காந்துக்கலாமே. அது என்னைக்கு ஏறும்லாம் தெரியாது, ஏறாமல் கூட போகலாம் அல்லது ஏறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் டிவிடெண்ட் கொடுத்துட்றான்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஷாக்கு வருது அப்படின்னா அந்த ஷாக்கை ஒரே நாளில் அப்சர்வ் பண்ணி தான் பல்வேறு பங்குகளை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு மாதமாகி உன்னால் அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணவே முடியலையா? கட்டண உயர்வு என்பது வந்துருச்சு சிகரெட்டு ப்ராடக்ட்ஸுக்கு. சரி ஓகே, அந்த ஷாக்கில் ஒரு நாள் நீ கீழே இறங்கிட்ட. அதுக்கப்புறமும் ஒரு மாதமாகவானு உன்னால் அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணவே முடியலையா? இன்னும் அநியாயமாக இருக்குது. இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு, அவனுடைய வருமானம் என்பது முழுவதும் சிகரெட்டை சார்ந்தே இருக்கிறது. அவனுடைய ஷாக்கு ஒரு நாள் கீழே விழுந்தான், அப்புறம் ஒரு 4-5 நாள் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் டிவிடெண்ட் கொடுத்து நம்பிக்கையை கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐடிசி இனிமேல் திரும்பி கடைசிக்கு ஒரு 10% கூட நீ ஏற மாட்டாயா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, 2 முக்கியமான தகவல். இந்த டிவிஸ் லேப் என்பது மிகவும் முன்னணி பங்கு. அவன் எப்பெல்லாம் கீழே விழுகிறானோ அப்போ நிறைய பேர் அவனை தாங்கி பிடிச்சி மேல் நோக்கி அனுப்புறதுக்கு சில முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 5000 6500 வரைக்கும் போனால் மறுபடியும் கீழே வந்தான். அப்புறம் ஷேர் மார்க்கெட் தான் மேலேயும் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்குமே. கரெக்டாக நம்ம லோவில் போயிட்டு வெளியே வந்தால் பெரிய ஆளுக்கு தான். அப்படியே மாற்றி பண்ணால் கும்பா தான். ஸோ இந்த டிவிஸ் லேப் என்பது மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. இனி அடுத்தது இவன் எந்த பக்கம் காலடி எடுத்து வைப்பான்னு தெரில. பட் இப்போதைக்கு ஒரு லோ ரேட் அப்படின்னு விழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுடைய போர்ட் மீட்டிங் இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. எங்களுடைய போர்ட் மீட்டிங் வரக்கூடிய 11 பிப்ரவரி மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்காக. ஸோ நியூஸ் என்பது இன்னும் 10 நாள் கழித்து வரப்போகுது. அவங்களுடைய போர்ட் மீட்டிங்கில் என்னென்ன தகவல்கள் வருது அப்படின்றது பார்க்குறக்கு இன்னொரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளில் நல்லது நடந்து அல்லது இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணி காலை தூக்கி மேலே வச்சுட்டான்னா ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
அதே மாதிரி இந்த கோ ஃபேஷன் என்பது பாவம் தர ரேட்டில் போய் உளுந்து கிடக்கு. 387 ரூபாய்க்கு ரொம்பவுமே மனசு வலிக்கிற மாதிரி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடியவன் தான் இந்த கோ ஃபேஷன். ஆனால் லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதனால தான் பைபேக் அப்படின்ற ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த பைபேக்கில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெக்கார்டு டேட் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ரேட் வந்து 387 ரூபா. அந்த ஷேரை நாங்கள் 460 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து February 9 அப்படின்றாங்க. எவ்வளவு திருப்பி வாங்குவாங்க, எத்தனை ஷேர்களை திருப்பி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,13,000 ஷேர்களை அவங்க திரும்பி வாங்கிக்கிற மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. எத்தனை பேர்த்துக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதனுடைய டெண்டர் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுவாங்க. அக்செப்டன்ஸ் ரேஷியோ என்பது தெரியாது. ஏன் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னா, பாவத்தை வாங்கி ரொம்பவுமே அநியாயத்துக்கு நஷ்டத்தில் இருக்குது. அப்போ வந்து கடைசிக்கு அவங்க எடுக்கக்கூடிய ரேட்டு 460 ரூபா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கொடுத்து தள்ளி விடுறதுக்காக பார்ப்பாங்க. அதாவது 1400 ரூபா ரேஞ்சில் வாங்கினவங்க எப்படி தள்ளி விடுவாங்க? அவங்க இவ்வளவு தூரம் சும்மாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் 460க்கு எது தள்ளி விடுவாங்க? சமீபத்தில் ஏதாவது எடுத்தவங்க இது ஏதாவது தள்ளி விடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு பைபேக் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த பிறகுமே இப்படி துரதிருஷ்டவசமாக கீழே கிடக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையிலேயே திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த ஷேர்களை பற்றி அடுத்தடுத்த செய்திகள் ஏதாவது வந்ததுன்னா நான் சொல்கிறேன். தற்போதைக்கு இந்த ஷேர்னுடைய செய்தி அவங்களுடைய ரெக்கார்ட் டேட் என்பது அவங்களுடைய பைபேக்குக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதில் பாருங்கள் நண்பர்களே, Q3 ரிசல்ட் வந்து நல்லபடிக்கு தான் நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சு வந்திருக்கு. இந்த டிக்சன்லாம் பெருசாக இறங்கிட்டு ஏறாமையே இருந்தான். இந்த ரிசல்ட் சீசன்லாம் அவன் ஒரு 3% தூக்கி லேசாக இப்படி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த குப்பிட் அவன்லாம் சொல்லவே வேண்டாம். அவன் ஆல்ரெடி ஏறி தான் நின்றுட்டுருக்கான். அவனை பற்றி எப்படி சாட்டு போட்டாலும் எனக்கு அது சரி வர்றதுனாலேயே நான் வந்து அதை பற்றி நான் அதிகமாக நியூஸ்களை கொண்டு வரதே இல்லை. அதே மாதிரி இந்த நிப்பான் லைஃப் AMC எம்டர் டெக்னாலஜிஸ் அவன் ஒரு இந்த ப்ளூ ஸ்டார் அதுவுமே இறங்கிட்டு பெருசாக ஏறாமல் இருந்தது. அவனு இன்றைக்கி வந்து மேல் நோக்கி வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த சிறுமான் ஏகப்பட்ட பங்குகள் இன்றைக்கி மார்க்கெட் சரியில்லைனாலும் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் உதவிகரமாக தான் இருக்குது. இந்த வேதாந்தா நல்லா மேல் நோக்கி வந்துக்கிட்டே இருந்தது. சரி, இவனை ஏதாவது ஒரு வகையில் வெளியே வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு குரூப் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க போல். சரி, குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துருச்சு, கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணி வெளியே போவோன்னு ஏதாவது ஒரு குரூப் வெளியே புக் பண்ணி போயிருப்பாங்க போல். அதில் கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஸ்விக்கி அப்படின்ற பங்குலாம் ரிசல்ட் வரும்போதே பல பேர்த்துக்கு மனசில் அவன் அப்படித்தான் இருப்பானோ, இவன் இப்படித்தான் இருப்பானோ அப்படின்னு மனசில் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் அது ஆல்ரெடி 6% கும்பா இன்றைக்கி. பாவம் இந்த கேப்ரி குளோபல் என்பதும் -5% இருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கி வர்ற ரிசல்ட்டு சாதாரண விஷயம் கிடையாது. பஜாஜ் ஆட்டோலாம் ஒரு செக்டரையே தீர்மானிக்கக்கூடிய ரிசல்ட், எனர்ஜி செக்டரையே தீர்மானிக்கக்கூடிய NTPC ரிசல்ட், அதே மாதிரி FMCGயை தீர்மானிக்கக்கூடிய நெஸ்லே, பவர் கிரிட் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஆட்கள் தான். பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட் லீவு இருந்தாலும் நம்ம செய்திகளை சேகரிக்கிறதுக்காக செய்திகள் கூடயே இன்று நாளை மறுநாள் 3 நாள் நம்ம இருக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோம். என்ன கேட்டால் நாளைக்கும் மார்க்கெட்டை வச்சு விட்டுருந்துருக்கணும், சனிக்கிழமை அன்றைக்கும். அப்போ தான் இவ்வளவு பெரிய செக்டரையே தீர்மானிக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் வருது. சாதாரண விஷயமா? இந்த மாதிரியான முதல்ல இந்த மாதிரி ரிசல்ட்டுகள்லாம் வியாழக்கிழமை அன்றைக்கி வர மாதிரி வைக்கணும், இல்லைன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி வர மாதிரி வைக்கணும். IPOக்களை பற்றி எந்த செய்திகளும் இல்லை நண்பர்களே. இந்த இண்டோவிண்ட் எனர்ஜி ஏன் இப்படி கண்டமேனிக்கு ஏறி இறங்கியிருக்கான் அப்படின்றதே தெரில. மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப எல்லாம் ஏறி இறங்கிடுவானுங்க. ஆனால் செக்டர் லீடர் இல்லைன்னா அப்புறம் கும்பா தான். அதுலேயும் குறிப்பாக நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தால் கும்பா ஆகிடும். இவன் என்ன செய்கிறான்னா, லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தா வெறும் 1/2 கோடி, வெறும் 36 லட்சம் லாபம் அப்படின்ற மாதிரி டிசம்பர் குவார்ட்டரில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த 2022 ஒரு கம்பெனியினுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, லாபமும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னாவே அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இண்டோவிண்ட் எனர்ஜி என்பது விண்டு மில் ரிலேட்டடான பங்குனாவே நம்மளுக்கு ஞாபகத்தில் என்ன வரும்னா சுஸ்லானுடைய ரிசல்ட் ஏறுமுகமாக இருக்கா இறங்குமுகமாக இருக்குன்னா அவனுடைய சேல்ஸ் என்பது கடந்த 3 வருஷத்தில் ஏறுமுகமாக இருக்குது, லாபம் என்பது ஏறுமுகமாக இருக்குன்னா அப்போ என்றைக்குமே செக்டர் லீடர்களை தான் கவனிக்கணும். நியூஸ் எந்த செய்தியில் வேணாலும் வரட்டும், ஏதாவது ஒரு பங்கு திடீர்னு 10% ஏறட்டும், 10% இறங்கட்டும். ஆனால் அவன் 10% ஏறும்போதும் இறங்கும் பொழுதும் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய லீடர்களை தான் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இண்டோவிண்ட் எனர்ஜியில் மிகப்பெரிய ஒரு செய்தி என்னென்னா 1500 கோடி கடன் வாங்குறதுக்கு உண்டான அப்ரூவல் ஷேர் ஹோல்டர்கிட்ட கேட்குறதுக்கு போகிறாங்க. 1500 கோடி என்பது இந்த போன்ற சிறிய கம்பெனிகளுக்கு பெரிய விஷயம்.
ஒரு வருஷத்துக்கே 33 கோடி தான் அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலக்கிட்டீங்க மாப்பி அப்படின்ற மாதிரி இந்த ஜிஇ ஷிப்பிங் வந்து ரொம்பவுமே அநியாயத்துக்கு கீழே கடந்த பங்கு. அப்புறம் அவனை வந்து 750 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ 1200 உச்சத்துக்கு தன்னுடைய பழைய உச்சம் இன்னும் வரல, 1400 பழைய உச்சம். பட் இருந்தாலும் அவனை மேல் நோக்கி ஏற்றிருக்காங்க. கலக்கிட்டீங்க தம்பி அப்படின்ற மாதிரி அது 9 ரூபாய் இன்ட்ரிம் டிவிடெண்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தேவையெல்லாம் இது வந்து ஒரு செக்டர் லீடரா, இந்த செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாருமே திரும்பி வந்திருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது தான். ஸோ ஷிப்பிங் பிஸ்னஸில் 2 பேர் தான் பெரிய ஆள். ஒன்று இந்த ஜிஇ ஷிப்பிங், கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் வந்து ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு இது 2வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த எஸ்சிஐ வந்து இன்னுமே தன்னுடைய பழைய ஹையை வந்து மீட் பண்ணல அப்படின்னாலும் இடையில ஒரு இடம் வந்துட்டு போயிட்டு அப்புறம் கீழே இறங்கியிருக்கான். ஆனால் இந்த ஜிஇ ஷிப்பிங் செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்கு அந்த ஒரு சிறு இறக்கத்தையுமே இவன் பார்க்கல. ஸோ இந்த ஜிஇ ஷிப்பிங் 2 விஷயத்தில் கலக்கியிருக்கு. ஒன்று செக்டர் லீடராக இருந்திருக்கு. செக்டர் லீடராக இருந்துமே அவன் மண்ணை கவ்வி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 50% மண்ணை கவ்வியது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே 750லேருந்து 1200 அதே 50%க்கு மேலே ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கு. இது வந்து ஒரு விஷயத்தில் கலக்கியிருக்கான். 2வது விஷயம், தொடர்ந்து லாபகரமாக இருந்து இன்ட்ரிம் டிவிடெண்டு ஒரு ஷேருக்கு 9 ரூபாய் என்பது கொடுத்துருக்கு. இந்த செக்டரில் லீடராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த ஜிஇ ஷிப்பிங். இந்த பஸ்ஸுக்கு வேகமாக ஓடி போகிறவனா கையை பிடிச்சி இழுத்து நில்லு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஃபார்மா செக்டர் கம்பெனிகள் எல்லாம் பாவம் பெருசாக ஏறவே விடமாட்டேன்றாங்க. வாலட்டிலிட்டியுமே குறைஞ்சி போச்சு. ஆரோ ஃபார்மாலாம் வந்து ஒரு வருஷத்தில் யார் கையை பிடிச்சி நிறுத்தி வச்சாங்கன்னு தெரில. இவன்லாம் என்ன சாதாரண ஆளா? ஆரோ ஃபார்மானுடைய கடந்த காலங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அதனால தான் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க கடந்த கால ஹிஸ்டோரிக் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் கேரண்டீட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அது இதனால தான். இவன்லாம் என்ன ஒரு இடத்துல அடங்கினவனா? 2021 பாருங்கள், 1000 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்கு வந்து விழுந்தவன் 300 ரூபாயிலிருந்து 1400 வரைக்கும் போனவன்லாம் வந்து மறுபடியும் இது ஒரு 400 ரூபாய்க்கு இறக்கி விட்டு 400லேருந்து மறுபடியும் 1200 ஏற்றி விட்டுருந்தா இந்த மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அது யாருமே சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ என்னவோ அந்த பங்கை பெருசாக கீழே இறக்கி விடாமல் சென்டர் பாயிண்ட்லேயே ஒரு வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆரோ ஃபார்மாவில் இன்றைக்கி வால்யூம் என்பது கொஞ்சம் அதிகமாக நடந்துள்ளது. சாகவும் விடாமல் பொழைக்கவும் விடாமல் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சிறிய சிறிய பங்குகள் திடீர்னு 10% 20% ஏறி நம்மளுக்கு ஆசை காமிப்பானுங்க. திடீர்னு 2 times 3 times ஒரு குறிப்பிட்ட பெரிய மலை மாதிரி இறங்கி கையெடுத்து கும்பிட்டு முட்டி போட்டு நின்றுட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா கீழிருந்து மேலே ஒரு 30-40% ஏறி ஆசை கட்டி ஏதாவது ஒரு ரகளை சாகவும் விடாமல் பிழைக்கவும் விடாமல் பண்ணுவாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மார்க்கெட் வந்து என்றைக்குமே ஒரே டைரக்ஷனில் போகாது. கீழே உழுகும், மேலே ஏறும், அல்லது சைட்வேஸாக ஏதாவது ஒன்று இருக்கும். புல்லிஷ் மார்க்கெட், பியர் மார்க்கெட்னு இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் என்பது அநியாயத்துக்கு கீழே போயிட்டு இருந்த பங்கு அப்புறம் திடீர்னு இன்றைக்கி லோ ரேட்லேருந்து 10% ஏற வேண்டியது. இதனால் நம்மளுக்கு சாகவும் விடாமல் பொழைக்கவும் விடாமல் பாவம் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்கள அப்புறம் மறுபடியும் நம்பிக்கையாக வந்துக்கிட்டு இருப்பாங்க, என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ். இதையெல்லாம் நம்ம வந்து மோசம்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய ப்ரைஸ் டைரக்ஷன் என்பது மேலே இங்கேயும் எல்லாத்துக்கும் எப்பவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் எந்த ஒரு ஷேராக இருந்தாலும். இப்படி இருந்துனா தான் திடீர்னு நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டம் வராமல் 6 மாதத்துக்கு ஒருக்கா மேலேயோ 6 மாதத்துக்கு ஒருக்கா கீழேயோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிகளையும் எக்ஸிட் ஆப்ஷன்ஸையும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த வர்தமான் டெக்ஸ்டைல் சமீபத்தில் ஒரு 3 monthsலோ 6 monthலோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து 6 month ஹைக்கு திரும்பி வந்து விட்டது. இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் ஷேர் வச்சிருக்கிறவங்க மனசு நொந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பெருமை என்பது கிடைச்சிருக்கு. என்ன பெருமைன்னா, அவன் வந்து இன்ட்ரிம் டிவிடெண்டாக 3 ரூபா 40 பைசா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு இடம் கையெடுத்து கும்பிட்டு அப்புறம் முட்டி போட்டு நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை என்ன செய்யும்? இப்போதைக்கு டிவிடெண்ட் கொடுத்துள்ளது. இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸில் நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டால் இவன் ஒரு பெரிய ஆள் தான். இந்த செக்டருக்கே இது ஒரு லீடராக இருக்கிறது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிஸ்னஸை இப்போ தான் டபுள் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்லோவான இண்டஸ்ட்ரியாக போச்சு. இருந்தாலும் அது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனிங்கிறதுனால டிவிடெண்டை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் ரொம்ப நல்ல கம்பெனிகள் தான் பொதுவாக.
ஏன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறுதோ இறங்குதோ என்னமோ பண்ணிக்கிட்டு போகிறான், டிவிடெண்டை கொடுத்துட்ருக்கான்ல. இந்த ரேட்டுக்கு பார்க்கும்போது அது சாதாரண டிவிடெண்டாக தெரியும் 500 ரூபாய்க்கு. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த பங்குல யாராவது அதுவும் கோவிட் சமயத்தில் வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கி வச்சவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக தானே இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வெறும் 20 ரூபாயெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான், 12 ரூபாயெல்லாம் காமிக்கிறான். அந்த ரேட்டுக்கு வாங்கி வச்சவங்களுக்கு ஜாலியாக தானே இருக்கும். இந்த முதலீட்டாளரில் கண்டிப்பாக ப்ரொமோட்டர், நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஜாலி பார்த்தீங்களா நண்பர்களே. ரயில்வே துறையில் மினிஸ்ட்ரியாக இருந்துக்கிட்டு 54% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளவு டிவிடெண்டுகள் கிடைக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கு பாருங்கள், ரீட்டைல் பப்ளிக்கு தம்மா துண்டு 7% வாங்கி வச்சுட்டு கொண்டிருக்காங்க. டிஐஸுக்கு ஜாலி தான் 28%. ஆனால் அவங்க வாங்கினாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் யூனிட் ஹோல்டர்ஸோ அவங்களுக்கு தான் போகும். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு நடத்துகிறவங்களுக்கா போகும். அதுலேயும் நம்மளுக்கு யார் 7% இப்போ வாங்கி வைக்கல, அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 2% தான் பப்ளிக் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அற்புதமான டிவிடெண்ட் வந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லை பப்ளிக்கு. அதாவது தியாகானந்தா சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஷேரை வித்துட்டோம்னா பிடிக்க முடியாது, என்னைக்கிடா இவங்க வித்துட்டு கிளம்புவாங்க அப்படின்னு இருப்பாங்க போல். அதுக்கப்புறம் அது ஏறி போயிடுது. அதே சமயம் கையில் வச்சுக்கிட்டே இருந்தால் அதில் லாபம் என்பது வந்து சேர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பல பேர்த்துக்கு இப்படி ஒரு சூழ்நிலை. இந்த சமயத்தில் தான் ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு என்ன அப்படின்னா, டிவிடெண்டுகளை வாங்கிக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப அபாரமாக இருக்கும். ஆக்செலியா சொல்யூஷன்ஸ் 45 ரூபா டிவிடெண்டு தர்றான் ஒரு ஷேருக்கு. மணப்புரம் அப்படின்றதுலேயும் ஒரு நல்ல செய்தி, வெறும் 50 பைசா தான் இருந்தாலும் சரி ஓகே, அந்த காலத்தில் வாங்கினவங்களுக்கு ஜாலி தானே. சே நீ தான் என் மனுஷன் அப்படின்ற மாதிரி இந்த எம்டார்டெக் அப்படின்ற ஷேர்னுடைய மூமெண்ட் எப்படி இருந்திருக்குன்னா அற்புதமான மூமெண்ட். ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவன் சூப்பராக ஜெயிச்சிருப்பான். அவன் பார்த்து வச்சுருப்பான், ஏற்கனவே ஒரு லோவிலேருந்து ஏறி இறங்கியிருக்கு, அப்போ மறுபடியும் அதே லோ வந்திருக்கு அப்படின்னு இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கிட்டு ஜெயிச்சிருந்துருப்பான். அப்புறம் மறுபடியும் இதே இடத்த நோட் பண்ணி வச்சுருந்துருப்பான், மறுபடியும் கீழே விழுந்திருக்கும், மறுபடியும் பிடிச்சிருந்துருப்பான், மறுபடியும் இன்றைக்கி ஜெயிச்சிருந்துருப்பான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அபாரமான தகவல்கள் நிறையா இருக்குது. ரியல் எஸ்டேட்டினுடைய விலை ஏறி போச்சுன்னு தான் நிறைய பேர் கோல்டுக்கு போனாங்க. கோல்டுமே இப்போ விலை ஏறி போச்சுன்னா உங்களுக்கெல்லாம் வேறு வழியே இல்லை, நீங்கள் எங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்து தான் ஆகணும். 100 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் 1 லட்ச ரூபாய்க்கும் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் பங்குதாரர் ஆக முடியுமா? முடியாது. அந்த வசதியை எங்கள் ஷேர் மார்க்கெட் தான் கொடுக்கும். ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கக்கூடிய எங்கள் மார்க்கெட் தான் உங்களுக்கு ஆபத் பாந்தவன். கோல்டு வாங்குறதுக்கு கூட காசு இல்லை அப்படி முதல்லாம் வந்து இப்போ தான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதாவது கோல்டை வச்சு முதல்ல நம்ம வேறு ஏதாவது சொத்துக்களை வாங்குவோம், இல்லைன்னா கடன் அடைப்போம், வட்டியும் கம்மியாக இருக்கும். இப்போ என்னடான்னா கோல்டு வாங்கணுன்னா வேறு ஏதாவது சொத்தை அடமானம் வச்சு வாங்க வேண்டிய நிலைமைக்கு நாம் வந்து நிற்கிறோம். அதனால் நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டு தான் எல்லாத்துக்குமே ஆபத் பாந்தவன். இன்றைக்கி பார்த்தீங்களா நண்பர்களே, ஏகப்பட்ட பங்குகள் மேலே எகிரி இருக்கான். ஒரு ஸ்ட்ராட்டஜினா ஒரு ஸ்ட்ராட்டஜியை உபயோகப்படுத்துங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். டிவிடெண்டு பங்குகளையாக வாங்கி குவிக்கணும்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டிவிடெண்டுகளாக வாங்கி கொடுத்துட்டு அவன் என்றைக்கா டிவிடெண்டை வாங்கி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அல்லது க்ரோத்து இருக்கக்கூடிய பங்குகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது அது மார்க்கெட் மேலே இருக்கும்போதும் சரி, கீழே இருக்கும்போது சரி, கீழே இருக்கும்போது சீப்பான ரேட்டாக இருப்பான். மார்க்கெட் மறுபடியும் பிக்கப் ஆகிடுச்சுன்னா மேல் நோக்கி போயிடுவான். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜினா ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்போவுமே பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நியூஸ். நன்றி, வணக்கம்.